அப்பா பிதாவே உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஷப்ரபரா துரபரா ஷாதாரா. ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம். தூயவரே உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். துதிக்கு பாத்திரரே உம்மை துதிக்கிறோம். கணத்துக்கு பாத்திரரே உம்மை துதிக்கிறோம். மகிமைக்கு பாத்திரரே உம்மை துதிக்கிறோம். சதா காலமும் உயிரோடு இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். உங்க மகிமையின் பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஷாதா ராபா ரீபா லாதா ராபா ரா ஷாதாரா. அப்பா உங்க பிரசனத்தினால் நிரப்புங்க 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 நிரப்புங்க. க்ளோரி க்ளோரி க்ளோரி. ரீபா லாத்து ராபா ரா ஷாதா ராபா. துவக்கம் முதல் முடிவு வரை உங்க பிரசன்னம் எங்கள் மத்தியிலே அசைவாடட்டும். திரள் கூட்ட அற்புதங்கள் நடக்கட்டும். எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தை உடைக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். தேவ மகிமை. ஹல்லேலூயா. தேவ மகிமை. ஆமென். அளவில்லாமல் இறங்கி வரட்டும். ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். Hallelujah. Praise God. Thank you, Jesus. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. Thank you, Jesus. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசிலாத நேசரே மகிமை பிரதாபா, பாசத்தால் உம் பாதம் பற்றிடுவேனே. மாசிலாத நேசரே மகிமை பிரதாபா, பாசத்தால் உம் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் பலிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சொல்ந்து கொள்ளுரே. நடக்கும் பலிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சொல்ந்து கொள்ளுரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நிரலோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நிரலோ. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே,
அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. தந்தீரே, பிரச்சனையத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே. ஒற்றாக ஆவி என்னை தாங்க செய்தீரே, பிரச்சனையத்தின் சந்தோஷத்தை திரும்ப செய்தீரே. ஒற்றாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். போற்றும் துய துய தேவனே, மெய்ராஜனே எங்கள் நாதனே. போற்றும் துய துய தேவனே, சரணம் 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 சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பாருதல் தரும் வேந்தனே, இன்பம் துன்பம் நீக்கும் அருள்நாதனே. இலை பாருதல் தரும் தேவனே, சரணம் 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 சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே, பலனீந்து வாழ கரம் பிடிப்பீரே. ஆவியாத்மா சரீரத்தை படைக்கிறேன். சரணம் 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 சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம்.
எந்தன் சித்தம் யாவும் என்றும் ஒளிப்பீரே சொந்தமாக ஏற்று என்னை ஆட்கொள்ளும் சரணம் 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 இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் 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 ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் 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 அல்லேலூயா பாடி வந்து தூதிப்பேன் மனதார உம்மை என்றும் போற்றுவேன் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் சரணம் 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 இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் 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 ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் 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 நாம் அப்படியே எழுந்துட்டு தேவனை ஆராதிப்போம். Hallelujah. Shadarabarabaribala. Hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ரீகானா ஷேகாபாரா, hallelujah, சகல hallelujah. உலகத்தாழ்த்த நபாய் துதிங்க ரிபாலாதரபரா ஷிபரபரப. ரீகானா ஷேகாபாரா, Hallelujah. ரேகாதானா ஷியாந்தா, உரதர ஷிபரபரபரதரபரா கபரிபலதரபர ஷிபரதர. நல்ல வாய் திறந்த அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே மை துதிக்கிறோம். ரே பிரபரதரபர ஷிகரர. ஹalleluya. துணையாளரே மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், எங்கள் ஹalleluya. மனவாளனே மை துதிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. ஷதர உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே. சொல்லுமா. தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. பயன்பெறும் ஜீசஸ். ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. நல்ல சத்தமாய். ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. சவுண்ட் கொஞ்சம் குறைச்சிருங்க. பீட் சவுண்ட் கொஞ்சம் குறைச்சிருங்க. ஆராதனை உமக்கே. சொல்லுமா. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். நல்ல சத்தமாய். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம்
செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜானி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. அங்கரகோ ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே. பலவீன நேரங்களில் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே. 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 ஆமென். ஆராதனை உமக்கே. இயேசுவே ஆவியானவரே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. அந்த பரக்க பரங்குருப. ஆராதனை உமக்கே. உம்மை துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே. சொல்லுமா அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். மீண்டும் சொல்லுமா உம்மை துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதன் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். விசுவாசத்தோட அவருடைய செட்டை கீழே இருக்கிற என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கலமாறு என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கலமாறு என்றே சொல்லுவேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா நல்ல சத்தமாய் அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். சொல்லுமா நமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார்.
ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் சொல்றவங்க நல்லா துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் சிங்கத்தின் மேலும் சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். மீண்டும் சொல்லுங்க. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். மீண்டும் உம்மை துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன். சொல்லுங்க நல்லா சத்தமாய். பிரபல துரபரஷ தரபரப உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் உம்மை தேடுவேன் நாளோடும். உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. சொல்லுமா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. ஆமென். நல்ல கரங்களை தட்டி இயேசுவே ராஜா இயேசுவே கர்த்தர். இயேசுவே தெய்வம். இயேசுவே நாதத்தில் கரங்களை தட்டி தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். நல்லா அப்பாவை மகிமைப்படுத்துவோமா. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஒரே குரலாய் ஒரு மனதாய் ஐயா வாழ்க சொல்லுங்க. வாழ்க நல்ல சத்தமாய் உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே
டேடின்னு கூப்பிடுங்க. வாழ்க அப்பா டேடின்னு கூப்பிடுங்க. நாமம் வாழ்க, ராஜா ராஜா வாழ்க. சொல்லுங்க, வாழ்க உம் நாமம் வாழ்க, ராஜா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே உம்மை அன்பு செய்கின்றோம். நல்ல கரங்களை தட்டி எல்லாருக்கும் தெரிஞ்ச பழைய ஆவியானவரே உற்சாகமாய் உம்மை அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, எல்லா மகிமைக்கும் மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே, மகிமைக்கு மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. ஆராதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், மாட்சிமையும் மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் மாட்சிமையும் புகழும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், Love you, Daddy. உம்மை ஆர்ப்பரிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கிறோம், அன்பு உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு Fire, Holy Ghost, fire, fire, உம்மை fire. ஆராதிக்கின்றோம், The mighty name of Jesus. ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், நல்ல சந்தோஷமா கைதட்டி நாம் பாடுவோம். அப்பா வந்துட்டாரு. இயேசு அப்பா நம்ம ராஜா அப்பாவுடைய சமூகம் நம்ம மத்தியில வந்திருக்கிறது. எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இன்று கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துணைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். உன் கண்ணீரெல்லாம் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து
கொண்டாடுங்க அப்பா, சமூகத்துல அப்பாவை கொண்டாடுங்க. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் அவருக்கு மத்தியில வந்துட்டாரு. உங்க கண்ணீர் அவருக்கு பார்க்கிறாரு, உங்க வேதனையை மாற்றிக்கொண்டு இருக்கிறார். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, உங்களை அப்பா மன்னிக்கிறார். உங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். உங்களை ஒரு நாள் தள்ள மாட்டார். நீங்க அவருக்கு செல்லம். ஆமென். ஓடி வா என் மகனே, இன்று உன் நினைவாய் இருக்கின்றார். ஓடி வா என் மகனே, கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கரங்களை தட்டி இயேசு ராஜா வந்திருக்கிறார். அப்பா எல்லோரும் டாடி கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பான்னு கூப்பிடும் போதே விடுங்க. ஏசப்பான்னு கூப்பிடுங்க. இயேசு ராஜா வந்திருக்கிறார். ஆமென். எல்லோரும் நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார். கைதட்டி நாம் பாடுவோம். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார். நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார். நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் இன்னைக்கு பேய்கள் நடுங்கி ஓட போகுது. நோய்கள்லாம் ஓட போகுது. விசுவாசத்தோட நடுநடுங்கும், பெரியவர் திருமுன் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நல்ல சந்தோஷமா கவலைகள் மறந்து கர்த்தருடைய மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மேல தேவ மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. Glory, 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 glory. நரம்புகள் எலும்புகளை கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் எரியட்டும். எல்லா மரண கட்டுகள் எரியட்டும். எல்லா சாப கட்டுகள் உடையட்டும். நீ ஆவியின் கிரியைகள் எரியட்டும். அலறி ஓடட்டும். ஃபயர் ஓடு எரிக்கிறவன் ஃபயர். எல்லா மக்கள் பொறாமை ஆவிகள் எரியட்டும் எரியட்டும் எரியட்டும். எல்லா தலைமுறை சாபங்கள் ஓடு 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 ஃபயர். இயேசுவின் ரத்தம் சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். ஓ ராகா தம்முடைய செல்வத்தினால் என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே
நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே. எல்லா டிப்ரெஸ்ட் ஆவிகளை ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லை. காடப்படிங்க, அப்படி எஃப் காடப்படிங்க. நல்ல வாயை திறந்து அப்படியே துதிங்க, 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 துதிங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா வாயை திறந்து துதிங்க, துதிங்க, துதிங்க. அபிஷேகம் பெற்றவங்க நல்ல அந்நிய பாஷையில், அந்நிய பாஷையில் ஆவியில ஜெபிக்கும் போதே விடுதலை, ஆவியில ஜெபிக்கும் போதே கட்டு உடையும். வேதம் சொல்கிற அபிஷேகம் நுகத்தடிகளை முறிக்கும். நீங்க அபிஷேகத்தை நடந்து ஜெபிக்கும் போது இன்னைக்கு உங்க நுகத்தடிகள்லாம் உடைய போகுது, நுகத்தடிகள்லாம் உடைய போகுது, மாந்திரிக கட்டுகள்லாம் உடைய போகுது, சாப கட்டுகள்லாம் உடையுது, வியாதியின் கட்டுகள் உடையுது, பாவ கட்டுகள் உடையுது, தரித்திரத்தின் கட்டுகள்லாம் உடையுது. அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். எல்லா மந்திரவாத கிரியைகளை எரியட்டும், 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 எரியட்டும். குடல் புண்கள்லாம் ஆறட்டும், ஆறட்டும், அந்த கிருமிகள்லாம் எரியட்டும், அல்சர் கிருமிகள்லாம் எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். ஃபயர் வியாதியை கொண்டு வருகிற, சரீரத்தை கொண்டு வர பொல்லாத ஆவியின் கிரியைகளை எரியட்டும், எரியட்டும், எரிக்கிறோம். ஃபயர் எரிஞ்சு ஒன்னெல்லாம் போட்டு கைகால்களை முடக்க செய்யப்பட்ட எல்லா மாதிரி கிரியைகளை எரியுது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆவி, ஆத்மா, சரீரத்தில் இறங்குது, மூளை நரம்புகளை இறங்குது, ஒவ்வொரு உறுப்புகளை இறங்குது. கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குது, 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 இயேசுவின் அக்கினி இறங்குது. பெற்றுக்கோங்க விடுதலையை, விடுதலை பெற்றுக்கோங்க. விடுதலை, விடுதலை, முடியாத கைகளை கால்களை நீட்டி பாருங்க. எஸ் 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 ஷானா ராங்க பாரஹந்தே லேகமா ராங்க தேனா சந்தனா தோர்கோ லோதோ ஷிகா பராங்க ஹாத்துனாந்தர ரக பராங்க கந்தோ லோதனா ஷியாதனாந்தர ஆந்தரவோல் ரேகே ரேகா பராங்க பாகதானா சந்தலபல் ஏசை ஆந்தர ஹாத்துனாபல் யாசா பராங்க பாரியாந்தர ரிகந்தரபல் ஃபயமத ராஷாந்தர ஹாந்தரபல் ஏசிகா ரகபல் ரேகினா ஷியகையாந்தரபல் லேகினா சி லகா ரகா சந்தலபல் ரேகினா ஹந்து ரியாங்கர் ஹந்துரபல் ரேகினா சந்தலபல் ரியாஷாந்தர் யாங்கர் ஹந்தரபல் ரேகினா ஷைதனா ஹந்துரபல் ரேகா பராகா ஹந்துனா பர ஹந்துரபல் ரேகிர ஹந்தராதனா சந்தரபல் ரேகனா ஷைதனா கரபல் ரேகனா ஷைதனா கரயாந்தர் யாங்கர் ஹந்தரபல் யாகா பராகா பராபல ரேகனா ஷைதனா கரயாந்தர் ஏசா பராகா வல்லமை பெற்றுக்கோங்க. அபிஷேகம் வல்லமை ரேகினா சைதனா கரபல் சைதனா சந்துரபல்
lekina handurangabal yakamariandar ribikabal lekina handuriandarba yes nakini shanda ranga bara handa ranga andarba இறங்கி வாழமை ஓ ராகபாசே ரேகபா ரங்கத ஹந்துர ஹந்தர ஹந்தர பக்கபே ஏகமன ஹந்தர யாந்தர ரிவிகபல் lekina shanturaba randarba riyandarba agni 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 lebraka barabara barabara kantana baraka நாமத்திலே எலும்புகள் பலன் அடையுது எஸ் பலன் அடையுது பாதிக்கப்பட்ட உறுப்புகள் புதுசாகுது பாதிக்கப்பட்ட சிறுநீரகங்கள்ல கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கி ஃபயர் fire in the name of Jesus ரகபா ரங்கத தரோகபா லோகுருபா ஷம்புரக தியான ஒரு மறுரூப அபிஷேகம் ஊற்றப்படுது உங்க சரீரம் கிறிஸ்துவின் சரீரத்தை போல மறுரூபமாகுது ரேகனாஷி அந்தர 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 ரேகனா ரகனா கால்களை போல உங்க கால்கள் பலனடையுது கைகளை போல உங்க கைகள் பலனடையுது கிறிஸ்துவ போல எங்க மாறுறீங்க கிறிஸ்துவ போல பலன் அவர் இருக்கிற பிரகாரம் நாம் இருக்கிறோம் நாம் நாளுக்கு நாள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை ஊத்துறார் இன்னைக்கு அநேகருடைய சரீரம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிக்கொண்டே இருக்கிறது மறுரூபம் ஆயிக்கொண்டே இருக்கிறது லப்ராகா பரே பாலாதா ரபா ரகா போரோதோ லப்ராகா பரா பாலா பரி பாலா துதா பரா ஷேலரா ஃபயர் ரபரபோ காபாரா ரபா ஷிபரா காபாரா பாலா ரபரா பாலாதா கிறிஸ்துவின் தாழ்மை இறங்குது கிறிஸ்துவ போல தாழ்மை கிறிஸ்துவ போல பரிசுத்தம் கிறிஸ்துவ போல அன்பு மகிமை மறுரூபமாகுது ஆவி மறுரூபமாகுது ஆத்மா மறுரூபமாகுது இயேசுவின் நாமத்தினாலே சரீரம் மறுரூபமாகுது மகிமை மேகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே கேளுங்க ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே ஆவியானவரே ஒவ்வொருவரையும் மறுரூபமாக்குங்க இன்னும் சொல்லுங்க இன்னும் எங்களை மறுரூபமாக்குங்கப்பா இன்னும் எங்களை ஆழத்து கொண்டு போங்க கேளுங்க கேட்கிற எவனும் பெற்றுக்கோங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அதே மகிமை உங்களுக்குள்ள இறங்கி வருது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அதே இளமை அதே ஆரோக்கியம் உங்களுக்குள்ள இறங்கி வருது பெற்றுக்கோங்க கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார் கரம் பிடித்து நடத்திடுவார். அப்பா உங்க கரத்தை பிடிச்சிட்டாரு அவர் கடைசி வரைக்கும் நடத்துவார். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். அப்பா உங்க கையை ஒரு நாள் விட மாட்டாரு. சொல்லுங்க, உன் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். இயேசு ராஜா, சொல்லுங்க, எங்க ராஜா. விசுவாசத்தோட ஏசப்பா, ஏன் ஏசப்பா, அவர் ஏன் செல்லோன்னு சொல்றவங்க. இயேசு ராஜா
தங்கராஜா சொல்லுங்க இயேசு ராஜா எங்க ராஜா பலதுரு இயேசு ராஜா தங்கராஜா இயேசு 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 ராஜா இயேசுன்னு சொன்னாலே விடுதலை. ஜீசஸ் அப்பாவுடைய பேரை சொன்னாலே விடுதலை. இயேசு ராஜா ஓ இயேசு 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 ராஜா இயேசு 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 ராஜா நோய்களெல்லாம் நீக்கிடுவார் நொடி பொழுதே சுகம் தருவார். விசுவாசத்தோட நோய்களெல்லாம் நீக்கிடுவார் நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 உந்த நாமம் உயரணும் என்று மேன்மையடையணும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா உந்தன் நாமம் உயரணும் சொல்லுங்க என்று மேன்மையடையணும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ரெண்டு கரங்களை வேத்தி ஹல்லேலூயா 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 மீண்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதிக்கின்ற ஒவ்வொரு ஜனத்தின் மேல் வல்லம் இறங்கடப்பா. தேவ தயவு நிறுத்த கலந்துருவதாக அப்பா. அப்பா வெட்கப்பட்ட இடத்திலே அவமானப்பட்ட இடத்திலே தலை குனிந்த இடத்திலே பிள்ளைங்க தலை நிமிரச்சிங்கப்பா. ஓ கீர்த்தியின் புகழ்ச்சி உண்டாக செய்ங்க ராஜா. வெட்கம் அனுபவித்த எல்லா தேசங்களிலும் நான் கீர்த்தியின் புகழ்ச்சி வைப்பேன். நான் கர்த்தர், இது என்னாமாம், இதோ நீ என்றென்றைக்கும் நான் இதிலே தங்கி வாசமாயிருப்பேன். இது நான் உலாவிடுபேயால் இது என் பால்ஸ்தான். நான் இங்கே வீற்றிருக்கின்றேன். என் ஜனமே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. என் மகளே, உன் உள்ளத்தில் ஆழத்தில் அங்கலாய்க்கிறாயோ? கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கவில்லை. கர்த்தர் என்னை மறந்தார், என் கண்ணீரை காணவில்லை என்று மகளே நீ அங்கலாய்க்கிற அடைய சத்தம் நினைக்க வருகிறது. உன்னோடு கூட அவர் பேசுகின்றார். நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. நான் உன்னை என் உள்ளங்கைகள் அல்லவோ தெரிந்து வைத்துள்ளேன். உன் எல்லா காரியங்களும், உன் எதிர்காலத்தில் எல்லா காரியங்களும், உன் பிள்ளைகள் எதிர்காலத்தில் எல்லா காரியங்களும் என் கருத்தில் அது பொறிக்கப்பட்டுள்ளது. நான் அதை மறக்கவில்லை. ஏற்ற வேளையில் நான் உயர்த்துவேன். அதுவரை என் பலத்த கைகள் அடங்கிரு. இதோ உங்களுடைய மேன்மை, உங்களுடைய அதிசயங்கள், உங்களுடைய அற்புதங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. பெற்றோர் இயேசு நாமத்திலே இந்த மாதம் நான் தலையை நிமிரச் செய்யும் மாதம். உன் சத்துருக்கள் மத்தியிலே உன்னை நிந்தித்த, உன்னை தூஷித்த, உன்னை புறந்தள்ள உன் சத்துரு மத்தியிலே உன் தலையை உயர்த்தும் நாள் இதுவே. ஓ, நீ களி கூர்ந்து மகிழப்படுவாய். வெட்கப்பட்டு போவதில்லை. நீ நாணி போவதில்லை. நீ கூனி குறுகி போவதில்லை. நீ மேன்மை அடைவாய்.
நிவிர்த்தி அடைவாய். ஓ ராகா சாந்து ராகா பாரா வந்து ராகா பாலா ஏசை அந்தரபா. ஓ கர்த்தர் இந்த நாளிலே இதோ மகனை உன்னை பார்த்து சொல்கிறார், உன் சத்தங்கள் மத்தியில கூனைக்குரிய நிற்கையோ என் கையில் எல்லாச்சும் நான் இழந்து விட்டேன், இனி என்ன செய்ய, என் வாழ்வாதாரம் பறிக்கப்படுகிறது. ஓ அஸ்திபாரம் நிறுவனமானது, நீதிமான் என்ன செய்ய மகனே, கர்த்தர் உன்னை பார்த்து இப்பொழுது சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு பந்தியை உன் சத்தங்கள் மத்தியில் ஆயத்தம். இந்த நாளில் புதிய நாள், ஒரு புதிய ஜெயநாள் உன்னை நான் நிரப்புகிறேன். பெற்றுக்கொள்ள அல்லமே இப்பொழுது ரிசீவ் ரிசீவ் கையில் தட்டி பெற்றாங்க இயேசு நாமத்தாலே. சந்தா நாங்க பாக்கா தானபா. உன்னுடைய யுத்தத்தின் நாட்கள் முடிந்தது, உன் துக்காக்கள் முடிந்தது. நீ இனி உன் சத்துருவோடு கூட போராடுவது இல்லை. இன்று கண்ட எகிப்தினை இனி நீ காண்பது இல்லை. உன்னோடு போராடுகின்ற மனிதர்களை இனி நீ தேடியும் காணாதிருப்பா. சொல்லுங்க, இனி நான் சத்துக்களை தேடியும் காண மாட்டேன். சொல்லுங்க, தேடி காண மாட்டேன். கர்த்தர் உனக்கு வழக்காடுகின்றார், வழக்காடுகின்றார். உன் நீதி சமீபத்து வருகிறது. உன் நீதி இதோ கட்ட வெளிச்சத்தை போல, உன் நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுகிறார். இனி உன் நியாயங்கள் மறைந்திருக்காது, உன் கிரியைகள் மறைந்திருக்காது. கர்த்தர் உன் கிரியைக்கு ஏற்ற பலனை தருகின்ற நாட்கள் இதுவே. பெற்றுக்கொள். உன் உயர்வின் மாதம் இதுவே. பெற்றுக்கொள். உன் மீனின் மாதம் இதுவே. இயேசு நாமத்தால ரிசீவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். பெற்றுக்கொள். உங்க தள்ள இறங்குகிறது. ராகா மர்ரா கந்தா ராகா தந்தரவா. உன் புலம்பல் நாட்கள் முடிந்தது, உன் துக்கங்கள் முடிந்தது, வியாகுலத்தின் நாட்கள் முடிந்தது. சொல்லுங்க, என் துக்க நாட்கள் முடிந்தது. சொல்லுங்க, என் நாட்கள் முடிந்தது. கர்த்தர் உனக்காய் வழக்காடுகின்றார். ஓ ராகாந்தா நஷ்யந்தரபா. ஒவ்வொரு வாழ்க்கையில கசப்பை மாற்றுங்கப்பா. இதயத்தின் அடி ஆழத்துல எல்லா கசப்புகள் என் வாழ்க்கையிலே நான் தோல்வியை மாதம் கண்டுகொண்டிருக்கிறேன். நான் வெற்றியை காணவில்லையே, நான் வேதனையில இருக்கிறேனே, ஒரு உயிர் வருகலையே, நான் எதிர்பார்த்த மேன்மை எனக்கு கிடைக்கவில்லையே, என் பெயருக்கு ஒரு நல் பெயர் வழங்கவில்லையே. ஓ நான் பிரயாசம் அது வீணாய் போகிறது. கடலில் போட்ட காயங்கள் காணப்படும் என்று கலங்கிற அன்பு மகளே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், உன் கிரியைக்கு நிச்சயமாய் பலன் உண்டு. நீ கலங்காதே, உன் கண்ணரை துடைத்துக்கொள். இஸ்ரவேலின் ராஜாகிய கர்த்தர் இப்பொழுது உன் நடுவிலே அவர் பெரியவராக இந்த மாலையிலே வீற்றிருக்கின்றார். உன் நடுவில் பெரியவர். சொல்லுங்க, இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். உன் தீங்கை நாட்கள் முடிந்தது. கர்த்தர் உன் தலையை உயர்த்தும் நாட்கள் வந்தது. யோசேப்பு போன்று இதோ நீ அதிகாரத்திலே ஆட்சிய பீடத்திலே அமர் நாட்கள் வந்தது. தானியேல் போல் கர்த்தர் உன்னை எல்லா காரியங்களிலும் மிகுந்த உயர்ந்த அதிவேக மாற்றும் வேலை வந்தது. ஓ கைகள் தட்டி கைகள் தட்டி கைகள் தட்டி. ஓ ராகமா நா சந்தா ராபா ராகா சந்தா ராகபா. ஓ காபா ராகா சந்தா ராபா. ஹalleluya. Fire, 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 fire. மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி receive it. Fire, fire. Abraka farabala darabara shidera. Hallelujah, 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 hallelujah. Yahweh, hallelujah, Yahweh, hallelujah. அப்படியே ரெண்டு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அப்படியே தேசத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. தேசத்தின் சமாதானத்துக்காக, தேசத்தின் எழுப்புதலுக்காக அப்படியே ஜெபிக்கலாம். தேசத்துல பயங்கரவாதம், தீவிரவாதம் அழிக்கப்படணும். எல்லையில பாதுகாப்பு உண்டாகணும். தேசத்தின் ஜனங்கள் பாதுகாக்கப்படணும். இன்னைக்கு நீங்க நியூஸ் எடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா டெய்லி மரணம். நேற்று ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போயிருக்காங்க, தெருவுல ஒரு குழி தோண்டி போட்டதுல உளுந்து இறந்துட்டாங்க. அப்படி மரண செய்திகள் தேசத்தில். அப்படிப்பட்ட மரணம் அழிக்கப்படணும். ஆமென். மரணம் இல்லாத ஒரு தேசமாய் நம்முடைய தேசம் மாறணும். ஓ வியாதி இல்லாத, தரித்திரம் இல்லாத, பாவம் இல்லாத தேசமாய் நம்முடைய தேசம் மாறணும். பெண்கள் வாழ தகுதி உள்ள தேசமாய் நம்முடைய தேசம் மாறணும். கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. 140 கோடி மக்களுக்காக அப்படியே பாரத்தோடு ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ரே பிரபா ரபா தரபா ரிபா நல்ல ஆவில லே பிரகா ஃபரபா தரபா ரஷா தரபா ரகா பரபா தரபா
ஓ ராபா ராபாலா அப்படியே துதிங்க, தேசத்துக்காக துதிங்க துதிங்க துதிங்க. லேப்ரா காபாரா பாலா துராபா ராஷா தாராபா ராகா பாலா பரிமா லேப்ராக்கா. நரபலிகள் தேசத்துல எத்தனையோ பேர் நரபலிகள் செலுத்தி ஜனங்கள் மடிந்து போகிறாங்க. அப்படிப்பட்ட நிலைமெல்லாம் மாறணும். அப்படியே தேசத்துக்காக துதிங்க, ஏசப்பான்னு கதறுங்க, ஏசப்பா நோக்கி கூப்பிடுங்க. ஜீசஸ் ஜீசஸ் நல்ல துதிங்க துதிங்க துதிங்க. ஓ யாராவது ஒருத்தர் முன்னாடி வந்து ஒரு நிமிஷம் நம்முடைய தேசத்திற்காக அப்படியே பாரத்தோட, மத்தவங்க அப்படியே பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க, வந்து ஜெபிக்கலாம். ரபர் ராகா தாரா ஒரே ஒரு நிமிஷம். ரீப்ரா காபாலா பரிபாலா தரே தே தே தே. ஓ கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேசத்துக்காக மண்டாடுறேன் கர்த்தாவே, எங்க தேசமே மனதுருங்க கர்த்தாவே. அப்பா மனதுருகும் தெய்வமே, எங்க தேச கண்ணோக்கி பாருங்கப்பா. அதுல இருக்கிற பாவங்கள் அப்பா ராஜா மக்கள் மனதுருமை கொண்டு செய்யுங்கப்பா. தேசத்து மக்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. அப்பா சோதம் கமர பட்டத்தை போல தகப்பனே, எங்க பணம் போயிருக்கா தகப்பனே, நீங்க மீட்டுக் கொள்ளுங்க ராஜா. எங்கள் மீட்பரே, நீங்க ரட்சகரே, நீங்க மீட்டுக் கொள்ளுங்க ராஜா. எங்க தேசத்தை கண்ணோக்கி பாருங்கப்பா. அழிவுக்கு பின்னாங்க போற மக்களை அப்பா வழி திருப்புங்கப்பா ராஜா. உன்னுடைய பக்கமாக திருப்பி அப்பா அவளை ரட்சிங்க ராஜா. உமக்கு நன்றி. தட்டிப்பு உண்டு ராஜா. கண்ணோக்கி பாத்துங்கப்பா. தேச மக்களை கண்ணோக்கி பார்த்து அவளை ஆசிரியங்க, காத்துக்கொள்ளுங்க. ஒரு ஆத்மா கெட்டு அலைஞ்சிங்க அப்பா. ஒரு ஆத்மா கெட்டு காத்துங்கப்பா. நன்றி அப்பா. கெட்டுப்பா மக்களை நீங்க வழி திருப்பி அப்பா, வழி திருப்பி நான் வெளிப்படுத்துங்க. நன்றி அப்பா. ஆசிரியங்க, காத்துக்கொள்ளுங்க. நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் நல்ல கரங்களை தட்டி என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி. ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா. பறக்கட்டும் 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 சிலுவையின் ஜெய கொடி. ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அந்த நாளிலும் இந்த மாதத்திலும் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ரத்தத்தை ஊத்தி ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. ரத்தத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே பெருக பண்ணுங்கப்பா. ரெண்டு கரங்களை உயர்த்தி நம்முடைய ஊழியத்திற்காக, அந்த பிரேயர் மினிஸ்ட்ரி ஊழியத்திற்காக, இந்த ஊழியத்திற்காக அப்படியே ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தந்த திட்டங்கள், டிவி ஊழியங்களுக்காக, ஜெப மையங்களை கட்டணும், அதற்காக ஒவ்வொரு காரியத்துக்கு அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி இந்த ஊழியத்திற்காக யாராவது ஒருத்தர் ஒரு நிமிஷம் வந்து பாரத்தோட ஜெபிக்கலாம். ரீம்ரா பாலா தாராபாஷ். ஹல்லேலூயா. லேப்ரா பாரா தாராபாஷ். எல்லாரும் பாரத்தோட ஒவ்வொரு மாதம் நடக்கிற இந்த விடுதலை நேர கூட்டத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே சோதரிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த பரிசுத்தமான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. ஆண்டவரே இந்த மாதத்தில் ஆண்டவரே சப்பா அந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற அப்பா ஆண்டவரே இந்த விடுதலை மிஷினரி கூட்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே இதுவரை தகப்பனே நீ நடத்தி கொண்டு ஆண்டவரே வந்து கொண்டிருக்கிறீர். அதற்காய் உமக்கு நன்றி தகப்பனே. அநேக அற்புதங்களை அடையாளங்களை அப்பா தகப்பனே இந்த இடத்துல நீங்க செஞ்சு கொண்டிருக்கீங்க ஏசப்பா. அதற்காய் உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா அந்த கூட்டங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோப்பா, நிர்மூலமாக்கி போடுகிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே ஏசப்பா தகப்பனே, ஆண்டவரே என்ன நோக்கத்துக்காக இந்த பிள்ளைகளை நீர் இந்த இடத்துல அப்பா தகப்பனே தெரிந்து கொண்டீரோ அந்த நோக்கம் ஆண்டவரே ஏசப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னும் நிறைவேற தகப்பனே நீங்க கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோப்பா. அநேக ஆத்துமாக்கள் இந்த
இடத்துல ஆண்டவரே நீர் கொள்ளை பொருளாய் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே தகப்பனே இன்றைய நாட்கள்ல குடும்பமாய் உமக்கண்டு தங்களை அர்ப்பணித்து ஊழியம் செய்கிற பிள்ளைகளை அப்பா தகப்பனே நீர் இன்னும் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜீவன் சுகம் பலத்தோடு ஆண்டவரே சப்பா தகப்பனே நீர் உண்டாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா நான் உன்னோடு இருந்த ஆண்டவரே தகப்பனே நான் உன்னோடு இருக்கும்போது ஆண்டவரே உன்னுடைய காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும் என்று சொன்னீங்களப்பா. இதுவரை தகப்பனே நீர் பயங்கரமாய் ஆண்டவரே சப்பா அந்த ஜனங்களுக்கு மத்தியில ஆண்டவரே சப்பா குடும்பத்துக்கு மத்தியில நீர் நடத்தி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே அதற்காய் உமக்கு நன்றி தகப்பனே. நன்றியோடு மை துதிக்கிறப்பா. வாஞ்சியோடு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உம்முடைய ஞான ஆகரத்தினால ஆண்டவரே சப்பா பிள்ளைகள் போசித்து வழி நடத்த அப்பா நீர் கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. இம்மட்டும் நீர் கிருபையினால் பிள்ளைகளை முடிசூட்டி இருக்கிறீர். அதற்காய் உமக்கு நன்றி தகப்பனே. நன்றியோடு மை துதிக்கிறப்பா சோதரிக்கிறப்பா. ஆண்டவரே தகப்பனே எல்லா லோகாதிபதி ஆண்டவரே சப்பா ஆண்டவரே தகப்பனே துறைத்தனங்களோடு நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. எங்களுக்கு போராட்டங்கள் உண்டுன்னு சொன்னீங்களப்பா. இதுவரை பிள்ளைகள் ஆண்டவரே சப்பா தகப்பனே ஆண்டவரே சப்பா எந்த இதுலயும் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே நீ சத்துவத்தின் தேவன் பலனை கொடுத்து இம்மட்டும் நீ நடத்திருக்கிறீங்களப்பா. அதற்காய் உமக்கு நன்றி தகப்பனே. நன்றியோடு மை துதிக்கிறோம். இன்னும் இந்த கூட்டத்தில் ஆண்டவரே சப்பா யார் யாரெல்லாம் பங்கெடுக்கிறாங்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் ஒரு விடுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. மெய்யாகவே ஒரு விடுதலை என்று சொன்னீங்களப்பா. அப்படிப்பட்ட விடுதலை இந்த கூட்டத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள தகப்பனே நீர் கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் சப்பா. இன்னுமாக தகப்பனே சப்பா அந்த கூட்டத்துக்கு உழைக்கிற கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் கரங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. இந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே இன்றைய நாட்கள்ல அப்பா தகப்பனே எசப்பா செய்து கொடுக்கப்படுற சகோதரியை நீர் மறைத்து வெளிப்படும்படியா ஜெபிக்கிறப்பா. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். எல்லா பலவான இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம். நீரே பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து ஒவ்வொரு முதலாவது ஞாயிற்றுக்கிழமையும் இந்த இடத்துல கூட்டம் நடைபெறும். நீங்க மற்றவங்களோட சொல்லுங்க. அடுத்த மாச கூட்டம் ஜூன் 1 நடைபெறுது. நோட்டீஸ் ரெடியா இருக்கு. யாருக்கா தேவைன்னா நீங்க யார் கொடுக்கன்னா கூட வாங்கிக்கலாம். அநேகருக்கு சொல்லுங்க. ஜெபியுங்கள். நம்முடைய ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். அநேகரை கூட்டிக் கொண்டு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இப்போதும் கூட ஜீவா கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவாங்க. கரங்களை தட்டி. இன்னும் இந்த மாதம் இருந்து நம்ம மீட்டிங்கில் ஒரு மாறுதல். பாட்டு செக்ஷன் 7 மணிக்கு மீட்டிங் கரெக்டாக ஆரம்பிக்கும். 6க்கு ஆரம்பிச்சிருந்தா இப்போ வர 6:45 ஆகிட்டு 7 மணிக்கு நீங்கள் யார் வாரீங்களோ ஒரு நபர் 3 பாட்டு ரெடி பண்ணிட்டு வாங்க. அந்த பாட்டு செக்ஷனை உங்கள் கையில் நான் கொடுத்துருவேன். ஹல்லேலூயா. ஆர்வமாக நீங்கள் ரெடி பண்ணிட்டு வந்துடுங்க. நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். முன்னாடி ஃபோனில் சொல்லலாம். நான் எடுக்கேன் இன்னைக்கு நான் பாட்டு பற்றி நான் எடுக்கேன்ட்டு. சரியா? விருப்பமுள்ளவங்க விருப்பமுள்ளவங்க கர்த்தவங்களை உருவாக்க வேண்டும் என்றால் கரெக்டாக ஷார்ப்பாக 7 மணிக்கு வந்தால் மைக்கு நான் உங்கள் கையில் கொடுத்துருவேன். ஹல்லேலூயா. சரியா? அதனால் பாட்டு பகுதி இனிமேல் இந்த நாள்லேருந்து கிடையாது. நீங்கள் யாராவது எங்கள் ஒளி தந்து உங்கள் மூலம் ஆண்டு தொட்டார் உங்களுக்கு ஏதாவது விடுதலை கிடைத்தது என்றால் நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டுமானால் அது என்று சொல்லலாம். நீங்கள் இந்த பாட்டு பற்றி நான் சாட்சி வேலையை மாற்ற நினைக்கிறேன். முன்னாடி ஒரு ஃபியூ மினிட்ஸ் சாட்சி சொல்ல கர்த்தவங்களுக்கு கிருபை கொடுக்கட்டும். இனி வருகின்ற காலங்களில் சாட்சி சொல்லலாம். கர்த்தர் இந்த ஒளித்தின் மூலமாக நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ கூட தேசதி நம்முடைய சௌகரி கொண்டு வராங்க. கையில் தட்டி அழுக்க மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 50வது அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 50:8. ஜெபம். ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் கலங்காமல் சோஸ்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. கலங்காமல் ஸ்தோஸ்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கின்றேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. அல்லேலூயா. தகப்பனே தலை நிமிர செய்பவர்ப்பா. சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர் எங்களுக்கு விரோதமாக. ஆனாலும் நீர் எங்களுக்கு கேடகமும் எங்களுக்கு மகிமையுமாக நீர் இருப்பதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். சாவாமல் பிழைத்திருந்து உம்முடைய செய்கைகளை அறிவிக்கும்படிக்கு நீர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றிப்பா. அருமையான இந்த விடுதலையின் இரவு ஜெபம் நடத்துகின்ற ரஞ்சன் தேவதாஸ் அனுராதாவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவர் அவர்களை ஆசீர்வதித்தருளும், இந்த ஊழியங்களை ஆசீர்வதித்தருளும், வளர்ந்து பெருகட்டும், நாம மகிமைப்படட்டும். அவர்கள் பிறந்த நாட்கள் திருமண நாட்களை ஆசீர்வதித்தருளும், தேவைகளை சந்தித்தருளும். இந்த இடத்தை ஆசீர்வதியும், கூட பிறந்த சகோதரர் தகப்பு தாய் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே அவர்களுடைய தேவைகள், அவர்களுடைய காரியங்கள், பிள்ளைகளுக்காக, தங்களுடைய கணவனுக்காக, தங்களுடைய மனைவிக்காக, குடும்பத்துக்காக, தேவைகளுக்காக, கடன் பிரச்சனைகளுக்காக எல்லாவற்றையும் உடைய கருத்திலே கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தலும் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே வர நாட்களில் நல்ல ரிசல்ட் பிள்ளைகளுக்கு தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். போகும்போது வரும்போதும் எந்த ஆபத்து இல்லாமல் கர்த்தர் பாதுகாத்து தீர்க்க ஆயுசை கொடுக்க வேண்டும். நன்றிப்பா. பலவீனங்களை எல்லாம் எடுத்து போடுங்க. வந்திருக்க ஒவ்வொருவரும், இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரியை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தலைமட்டு தாழ்த்தி இயேசுவின் நாமத்தில் அடிமையை ஒப்பு கொடுத்து நீர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். ரஞ்சனுக்கு நன்றி. இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கிறது. 8வது வசனத்துல, என்னை நீதிமான் ஆக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார்,
என்னோட வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்பமாக யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வர். அருமையானவர்களே, இந்த நாளில கர்த்தர் நமக்கு சொன்ன இந்த வார்த்தையை, என்னை நீதிமான ஆக்குகிறவர் சமீபமாய் அப்படின்னா எனக்கு பக்கத்துல இங்கதான் நிற்கார். என்னை நீதிமான ஆக்குகிறவர் எனக்கு பக்கத்துல நிற்கிறார். யார் எனக்கு எதிராளி? யார்? அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் எண்ணத்தில் என்ன செய்யணும்? வரட்டும். யார் எனக்கு எதிராளி? வாங்க வாங்க என்கிட்ட மோதணும்னு நினைக்கிறீங்களா? வாங்க. அது யாராவும் இருக்கலாம், சாத்தானாவும் இருக்கலாம், எந்த ஒரு மனிதனாலையும் இருக்கலாம். நம்ம அவங்கள பார்த்து சொல்லணும், கர்த்தர் எனக்கு ரொம்ப பக்கத்துல இருக்காரு, என்னுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாம் மன்னித்து என்னை நீதிமான் என்ற பெயர் சூட்டி அதற்குரிய சகல ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காக என் தேவன் எனது பக்கத்தில் இருக்கிறார். அதனால தொடக்கு போட்டு சொல்லணுமா, யார் எனக்கு எதிராளி? அவன் என்கிட்ட வாங்க. ஏனென்றால் என்னை நீதிமான் ஆக்குகிறவர், என்னுடைய குறைகளையும் என்னுடைய குற்றங்களையும் என்னுடைய பாவங்களையும் மன்னிக்கிறவர், மூடி போடுகிறவர். என்ன செய்வாரா? பாவங்களை மூடி போடுகிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர், நம்முடைய பாவங்களை எண்ணாதிருக்கிறவராம். சங்கீதம் 32:1-2 இவ்விதமாய் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை நீதிமான் ஆக்குகிறார். நம்ம எல்லாரையும் அவர் நீதிமான் ஆக்குகிறார். நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள் எண்ணி முடியாது, சொல்லி முடியாது, அவ்வளவு ஆசீர்வாதங்கள். 7வது வசனத்தை ஒருத்தர் வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன். எப்படின்னா, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். நான் இதில் 7, 8, 9 ஆகிய 3 வசனங்களை கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தாரு அவருடைய கிருபையினால. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். இன்றைக்கு அருமையானவர்களே, யாருமே நமக்கு துணை இல்லை, சப்போர்ட்டு, பண உதவியோ வேற எந்த இதுவுமே இல்லை. என் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு படிக்க முடியல, அதுக்குரிய பணங்கள் இல்லை, எங்களுக்கு பெரிய சொத்து சுகங்கள் இல்லை, எந்த ஒரு சம்பாத்தியம் இல்லை, செல்வம் இல்லை, எங்களுக்காக ஏற்படுவார் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க நினைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறாரு. சங்கீதத்துல தாவீது ஒரு இடத்துல சொல்றாரு, நான் நெருக்கத்துல இருந்தேன், என் கர்த்தரை நோக்கி அபயமிட்டேன். அபயமிட்டேன்னா என்ன? கத்துறது, கதறது. எப்படி என்ன கை தூக்குங்க, ஒரு இடத்துக்குள்ள விழுந்துட்டோம், ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துட்டோம் அப்படின்னா எப்படி ஒரு சத்தம் கேட்கும், ஒரு கரண்ட் ஷாக்குனா எப்படி கடந்து கத்துவாங்க, அந்த மாதிரி ஒரு சத்தத்துல தாவீது கர்த்தரை நோக்கி அபயமிட்டாராமா. அப்ப ஆண்டவர் தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். ஒருவேளை நீங்க வீட்டுக்குள்ள நீங்க கதறி அபயமிடலாம், வானத்தை பார்த்து நீங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்காக நீங்க அபயமிடலாம். உங்களுடைய மன சஞ்சலங்கள், உங்களுடைய வியாதிகள், உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் எதுவானாலும் இன்றைக்கு விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி நீங்க அபயம் விடுங்க. எங்களுக்கு எங்க பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கணும், வர நாட்களில் ரிசல்ட் வர்றதுக்கு நல்ல மதிப்பெண்கள் நீங்க தர வேண்டும். இன்றைக்கு நீட்டு எக்ஸாம் எழுதியிருக்காங்க, எத்தனை பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல மதிப்பெண்கள் தர வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி அபயமிட வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் சொல்கிறார், அவர் எனக்கு துணையா இருப்பாரு, நான் உனக்கு துணை செய்வேன். ஒரு அக்காவும் நானும் ஜெபிப்போம் முன்னால. அப்ப எங்க பிள்ளைலாம் குட்டி பிள்ளைங்களு, அந்த அக்கா எப்படி ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னைக்கு பரீட்சை அப்படின்னா நாங்கள் 10 மணிக்கு ஜெபம் பண்ணுவோம். அப்போ சொல்லுவாங்க, ஆண்டவரே எங்கள் பிள்ளைங்க கையை நீங்கள் பிடிச்சு எழுதுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் தேவன் அந்த ஜெபத்தை கூட கேட்டு என்ன செய்திருக்காரு? ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். எல்லாரும் விசுவாசிப்போம், எனக்கு ஆண்டவர் துணை செய்கிறார். யார் துணை இருக்கோ இல்லையோ, ஆனால் என் ஆண்டவராகிய என் தேவன் துணை செய்கிறார் என்று கையை தூக்கி சொல்லிருங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்வாராமா? கையை பிடிப்பாராம். எதுக்கு ஆல்டர் கால் கொடுப்பாங்க தெரியுமா? யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்றீங்களோ அவங்கெல்லாம் கையை தூக்குங்க அப்படிம்பாங்க. அப்ப கையை தூக்குன உடனே ஆண்டவர் டக்குன்னு என்ன செய்வாராம்? கையை பிடிச்சுக்கிட்டு வரான். அதுக்கு தான் கையை தூக்கி ஒப்பு கொடுக்கிறது. அப்ப எப்பெல்லாம் நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு வாக்குத்தத்தங்களை சொல்றீங்களோ அப்பெல்லாம் கர்த்தர் கையை பிடிச்சு அவருடைய ஞாபக புஸ்தகத்துல பதிவேட்டுல எழுதி வைப்பார். இது என்னுடைய சொந்தமான இது இல்லை, நான் தனியா அப்படி இரவுல படுத்திருக்கும் போது கர்த்தர் என்னோடு பேசினதை நான் என்னுடைய வாய்ஸ் மெசேஜில் போட்டு வச்சுதான் உங்களுக்கு கொண்டிருக்கேன். நிறைய பேர் நீங்க அப்படி எங்களுக்கு துணையில யார் செய்வா, யார் ஏற்படுவா, யார் பாப்பா, யார் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிற உங்களுக்கு கர்த்தராகிய ஆண்டவர் துணை செய்வார். அல்லேலூயா. அடுத்த வசனம், ஆகையால் நான் என்ன செய்யேன்? நான் வெட்கப்பட்டேன். நான் வெட்கப்பட்டே போக மாட்டேன். என்னை தலை நிமிர
செய்பவர் நீரே, எனக்கு அவர் கேடகமும் மகிமையுமாக இருக்கிறார். எல்லாரும் நல்லா இருக்கட்டும். சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி விட்டனர். இப்போ சத்துருக்களே இல்லாத ஆளே கிடையாது போல. நானும் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் இப்படிலாம் பார்க்கல. ஏதோ ஒரு சண்டை நடக்கும், பிற கொஞ்சம் பொறுத்து சாயங்காலம் பார்த்தா எல்லாரும் உட்காந்து சுட்டியாங்கல் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. பிள்ளைங்கெல்லாம் சேர்ந்து கபடி விளையாடுவாங்க, நொண்டிக்கோட்டை விளையாடுவாங்க, அப்படிலாம் விளையாடுவாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லை. சத்துருக்கள் வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், அவுட்டு. அந்த உறவே என்ன செய்திருது, நின்று போயிருது. அப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அதனால சத்துருக்கள் நமக்கு வராதபடிக்கு நாம அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், அதிக பொறுமையோடு இருக்க வேண்டும். ஏன்னா சத்துருக்களும் மித்திருக்களும் பெருகக்கூடிய ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எல்லாரையும் நம்ம அன்பு செய்யற மாதிரி எல்லாம் யாரும் இப்ப என்ன செய்ய மாட்டாங்க. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில நன்மை கிருபையை தொடர வேண்டும். ஆனால் நீங்க நன்மையே செய்யணும். நான் ஒரு பெரிய கேம்பஸ்ல இருக்கோம். எங்க வீடு நிறைய 22 வீடு கிட்டக்க இருக்கு. அப்போ எங்க பிள்ளைகள், எங்க குழந்தை பிள்ளைகள் எல்லாமே சின்ன பிள்ளைகள் தான். ரொம்ப சண்டையா கிடக்கும் பார்த்துக்கோங்க. பிள்ளைகளோட அடிப்படை சண்டையெல்லாம் கிடக்கும். அப்போ எல்லா தாய்மாரும் சண்டை போடும்போது ஆண்டவருடைய கிருபையினால எனக்கு ஆண்டவர் சொல்வார், நம்ம பேச வேண்டாம். அப்போ நான் ஒன்று சொல்வேன் ஆண்டவர்கிட்ட. நான் ஒரு பாயிண்ட் வைப்பேன். என்ன பாயிண்ட் வைப்பேன் தெரியுமா? நான் வாயே திறக்க மாட்டேன், ஆனால் என் பிள்ளைங்களை மட்டும் நல்லா வச்சுருங்க. நான் எதுவுமே ஆண்டவருடைய கிருபையினால அந்த வீட்டுக்கு நாங்கள் 1981 இந்த காம்பவுண்டுக்குள்ளே நாங்கள் வந்தோம். இவ்வளோ வருஷம் ஆகியிருக்கு. பிள்ளைகளுக்காகன்னு நாங்கள் சண்டை என்ன செய்ய மாட்டோம், போடுறதே இல்லை. நான் கருத்துட்டு சொல்கிற ஒரு பாயிண்ட்டை தான், என் பிள்ளைங்களே நல்லா வச்சுருங்க, நான் எதுவுமே பேச மாட்டேன். அருமையானவர்களை, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை வாழ்வதற்காக அவர்களுக்காக நம்ம பொறுத்து கொள்ள தான் வேண்டும். நமக்கு சத்துருக்களும் மித்திருக்களும் பெருகதான் செய்வார்கள். அதனால சொல்றேன், ஆண்டவர் நீ வெட்கப்பட மாட்டார், ஏன்னா நீ சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடக்க, அவர் எனக்கு துணையாய் இருக்கிறார். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்து இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம அறிகிற ஒரு அறிவு என்ன அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலும் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். 1979 முதலாவது ஒரு அக்காவுக்கு ஆண்டவர் என்னை பிரசங்கம் பண்ண வச்சாரு. அவங்க ஆர்சியில் இருந்தாங்க, ரொம்ப ஏழையா இருந்தாங்க, பீடி சுத்துவாங்க, சொலவில் வச்சு பீடி சுத்துவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான குடும்பம். அந்த அக்காட்ட நான் ஃபர்ஸ்ட் இயேசுப்பா பற்றி முதல் பிரசங்கம் பண்ணேன் 1979. எனக்கு 2வது பையன்ல ரொம்ப கைப்புல தான். அந்த நாட்களில் அவர் சொன்ன அன்னைக்கு தொடங்கின பிரசங்கம் ஆண்டவர் இந்த வரைக்கும் தம்முடைய மிகுந்த கிருபையினால நடத்தி கொண்டு வருகின்றார். அவர் சொல்லுகிற வார்த்தை தான், அவருடைய காரியம்தான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அன்றைக்கும் வெட்கப்பட்டு போகல, இன்றைக்கும் கர்த்தர் உங்களையும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார் டேஷ் என்று. நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு ஒரு அறிவு இருக்கு. அந்த அறிவு என்ன அறிவு அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலும் நான் வெட்கப்பட்டு போகவே மாட்டேன். என் பிள்ளைங்களுக்கு நடக்க வேண்டிய காரியம் அதன் காலத்துல நடக்கும், நேர்த்தியாய் நடத்துவார். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று என் கர்த்தரை நான் அறிந்திருக்கிறேன். பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு. மனுஷனை நம்ம ஆராய்ந்து அறிய வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க எப்படியும் இருக்கட்டும், அவங்களெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கவும் வேண்டாம், அவங்களுடைய காரியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கவும் வேண்டாம். கர்த்தரை அறிகிற அறிவு தான் அறிவு. அந்த அறிவு தான் சொல்லுது, நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாரை போல் ஆக்கினேன். நான் சோர்ந்து தொங்க போட்டு நான் போக மாட்டேன், நான் தலை குனிச்சு நான் போக மாட்டேன். எதுக்குன்னா என் ஆண்டவர் எனக்கு இருக்கிறாரு, துணை செய்கிறார். அதனால என் முகத்தை நான் எப்படி வச்சிருப்பேன், செயற்பாடு விட வச்சிருப்பேன். நான் தைரியமா இருப்பேன், எனக்கு ஒரு சப்போர்ட் இருக்குல்ல. அதனால சரியா, ஒரு அம்மா மாசம் மாசம் பேங்க்ல பணம் போட்டுருவாங்களாம். அதாவது போஸ்ட் ஆபீஸ்ல ஆர்டி மாதிரி எஸ்பி அக்கௌண்ட் போல அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அப்போ ஒரு நாள் அவங்க சொன்னாங்களாம், நான் இறந்தேன்னா என் பிள்ளைகளுக்கு பண செலவே கிடையாது. எதுக்குன்னா நான் ஒரு எஸ்பி அக்கௌண்ட் போட்டு வச்சிருக்கேன் போஸ்ட் ஆஃபீஸில், என் பிள்ளைங்க பணத்துக்கு நீ போடு, நான் போடுலாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களாம். என்னைக்குனாலும் இறந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க நல்லா செலவழித்து பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா சாப்பாடு போட்டு நல்லா கவனித்து என் பிள்ளைகளை அனுப்புவாங்க. என் பிள்ளைகள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. நான் இறந்த அன்னைக்கு யாருக்குமே பண கஷ்டமே இருக்காது, ஏன்னா நான் ஒரு எஸ்பி அக்கௌண்ட் வச்சுருக்கேன். அல்லேலூயா. அவங்களுக்கு அப்படி ஒரு தைரியம், எனக்கு கொஞ்சம் பணம் இருக்கு, என் பிள்ளைங்க எடுத்து செலவழிச்சுக்கிடுவாங்க, அதனால எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்போ இன்னைக்கு நம்ம ஆண்டவரை இவ்வளவாய் அறிந்திருக்கிற நாம சொல்ல வேண்டும். நோய் நொடியா, பேயா, பிசாசுமா, போராட்டமா, தோல்வி மாதிரி தெரியுதா, துக்கம் மாதிரி தெரியுதா, ஆனாலும் சொல்லுங்க, இந்த வசனத்தை மதிச்சுக்கிடுங்க. 57 ஏசாயாவில் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். எனக்கு ஒரு அறிவு இருக்குப்பா, அந்த அறிவு நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற ஒரு அறிவு. அடுத்து நீங்க 9வது வசனத்தை வாசிங்க. இதோ கர்த்தராகிய ஆண்டவர்
எனக்கு துணை செய்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி எத்தனை இடத்துல இந்த வார்த்தை பார்த்தீங்களா? முதலாவது சொல்றாரு, நான் கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். மீண்டும் அவருக்குள்ள என்ன கஷ்டம் இருந்துச்சோ, என்ன பிரச்சனை இருந்துச்சோ, அவங்களுக்கு அந்த நாட்களில் தீர்க்கதரிசிகளுக்கு சரியான உணவு கிடையாது. எவ்வளவாக அந்த தீர்க்கதரிசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவங்கள வெறுப்பாங்க, மதிப்பு மரியாதை எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்றது அந்த ஒண்ணுதான், ஹெல்ப் மீ. ஆண்டவரே நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. யாரையுமே நம்ம சோர்ந்து போக வேண்டாம், யாரையும் நிந்திக்காதீங்க, யாருக்கும் சாபம் சொல்லாதீங்க, யாரையுமே குறித்து மனசலித்து போகாதீங்க. ஏன்னா என்னுடைய ஒரே ஒரு நம்பிக்கை என் தேவன் இருக்கிறார், என் ஆண்டவர் இருக்கிறார். எம்மட்டும் நடத்தினார், தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். நிகழ்காலத்துக்கும் கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் என் ஆண்டவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆனா நீங்க ஒண்ணு செய்யணும், நீங்க ஜெபம் பண்ணணும். ஜெபம் தனியாக நீங்க ஜெபம் பண்ணணும். அன்னைக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, 5000 பேர் கூட 5 மணி நேரம் மக்கள் ஜெபம் பண்ணிடுவாங்க. ஆனா தனித்து உட்கார்ந்து 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டாங்கன்னா அது பெரிய கின்னஸ் சாதனை. உங்களால அப்படி செய்ய முடியுமா? 1/2 மணி நேரம் உங்க கையில வாட்சி கட்டிக்கிட்டு, இல்ல உங்க வீட்டுல உள்ள வாழ்க்கைக்கு முன்னால உட்கார்ந்து நீங்க கரெக்டா 1/2 மணி நேரம் நீங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணிருங்க பாப்போம். செல்லெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு, கதவையை திறக்காம, யார் கூப்பிட்டாலும் எந்திக்காம. ஒரு அக்கா சொல்லுவாங்க, நான் தனியா பிரேயர் பண்ணியிருப்பேன், கதவு கேட்டு வழியா என்னைய பார்க்கலாம், யார் வந்தாலும் சரி, எந்த கொம்பை வந்தாலும் சரி, கதவே திறக்க மாட்டேன். இன்னைக்கு என் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வச்சிருக்கிறார். ஏன்னா நான் அவருக்கு கொடுக்கிற மரியாதைய நான் கொடுத்துருவேன். நான் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர்கிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் எந்த கொம்பனா இருக்கட்டும், தலைவரே வந்து நிக்கட்டுமே, கொடுக்க மாட்டேன், என் ஆண்டவருக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. அருமையானவர்களை, இன்றைக்கு நம்ம சொல்ல வேணும், கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார். ஆதலால் நான் என்ன செய்ய மாட்டேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? எனக்கு சாம சொல்றவன் யாரு? நீ அப்படி போயிருவ, இப்படி போயிருவ அப்படின்னு எனக்கு சொல்லுகிறவன் யாரு? யாருமே இல்ல. எந்த நோயோ பேயோ அதெல்லாம் ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். அதை பற்றிலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒண்ணுமே என்ன செய்யாது, தாக்காது. எந்த பயத்தின் ஆவினாலும் சரி, எந்த கெட்ட சொப்பனாலும் சரி, இதெல்லாம் ஒண்ணுமே என் பக்கத்துல என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது. என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், என்னை அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டார். எந்த சாபம் சொன்னாலும் இயேசுவின் நாமத்துல எனக்கு அது பலிக்காது. ஏனென்றால் நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என் தாயின் கருவிலை என்னை உண்டாக்கினவர் சொல்லி இருக்கிறார். என்னை அறிந்தவர், என்னுடைய மைண்டுக்கு தக்கதாக, என்னுடைய இருதயத்துக்கு தக்கதாக, என்னுடைய சூழ்நிலைக்கு தக்கதாக, என்னுடைய பலவீனத்துக்கு தக்கதாக, என்னுடைய குழந்தைகளுக்கு தக்கதாக என்னை அறிந்து இருக்கிறார். எனக்கு ஒரு சகோதரி தெரியும், பேங்க்ல அவங்க கணவர் வேலை பார்க்காங்க. எல்லாமே என்னென்ன கண்டுபிடிக்கணுமோ அவ்வளவு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களாமா. அப்படி தேவன் வந்து என் கணவனுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மைண்டை கொடுத்துருக்காரு பார்த்துக்கோங்க. அப்படி பயங்கரமான அறிவு. அதே சமயத்தில் அந்த பிள்ளைங்களுக்குமே அப்படி ஒரு அறிவு. இப்போ அவங்க ப்ரமோஷன் ஆகி நல்ல ஒரு போஸ்ட்ல போயிருக்காங்க. அப்போ அந்த பிள்ளை என்கிட்ட பேசும்போது சொல்றான், எல்லாமே இந்த கடவுள் தந்தது தான், அவர் வந்து எங்களை நினைச்சு இப்படி ஒன்று தந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் எனக்கு மனசுக்குள்ள உடனே, நம்மலாம் இப்படிலாம் படிக்கவே இல்லையே, அவங்க நமக்கு கணக்கே வராத, நம்ம கணக்கில் 22 மார்க் வாங்கி ஃபெயில் ஆகிருக்கோம். அவர் பேங்க்ல கணக்கில் தான் இப்படி ஆகி பயங்கர ப்ரமோஷன்ல இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாரு. என்ன வார்த்தை தெரியுமா? பலமுள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது எனக்கு லேசான காரியம். நீ எனக்கு பலன் இல்லை, எங்களுக்கு அந்த ஜீனுலாம் இல்லை, எங்களுக்கு அந்த மாதிரி அறிவுலாம் இல்லை அப்படின்னு நினைக்காத. உனக்கு பலன் இருக்கோ இல்லையோ, உனக்கு அறிவு இருக்கோ இல்லையோ, பலன் இருக்கோ எதுனாலும் சரி, நான் உனக்கு உதவி செய்யறது எனக்கு லேசான காரியம் என்று உடனே கர்த்தர் சொன்னார். ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, அவர் உயர்த்தினால் அவர் உயர்த்துவார். அவர் எங்கெல்லாம் கொண்டு உங்களை வைக்கணும்னு நினைக்கிறார் அங்கெல்லாம் கொண்டு வைப்பார். நீங்க வரும் நாட்கள்ல நீங்க இயேசுவை இன்னும் சார்ந்து தனி ஜெபத்துல நீங்க இருந்தீங்கன்னா இன்னும் நீங்க எங்கேயோலாமோ இருப்பீங்க. ஆனா இப்ப அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இப்படிலாம் ஒரு இடத்துல நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்காக நிக்கமே அப்படின்னு கடந்த நாள்ல ஒரு இடத்துல செய்தி கொடுக்க போயிருந்தேன். எனக்கு கொஞ்ச நேரம் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அப்பெல்லாம் எனக்கு வந்து பேசுறதுக்கே எனக்கு வரல, எனக்கு கண்ணீரா தான் வந்துச்சு. நான் எங்கேயோ இருந்து என்னோட கிளாஸ்மேட்டு, நாங்கள் பையங்களும் பிள்ளைகளுமா சேர்ந்து படித்தோம். அப்போ 10th ரிசல்ட்டுக்கு பேப்பரை கொண்டுட்டு எங்கள் வீட்டு முன்னே வந்து நிற்காங்க, எங்கள் அம்மா நிற்காங்க. என்ன தம்பின்னு கேட்டாங்க அந்த பையன்கிட்ட. இன்னைக்கு ரிசல்ட்டு உங்கள் பொண்ணுக்கு, எங்களுக்கு எல்லாருக்கும் ரிசல்ட்டு, நாங்கள் எல்லாரும் பாஸ் ஆகிட்டோம், உங்கள் மகா நம்பரை சொல்லுங்க. நான் சொல்ல மாட்டேன்னு வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். அப்போ எங்கள் அம்மா சொல்கிறாங்க, ஊருக்கே ஒரு பேப்பர் தான், இந்த ஒரு பேப்பர் வச்சு தான் இன்னைக்கு நம்ம ஸ்கூலில்
ஹை ஸ்கூல்ல உள்ள எல்லாருக்கும் ரிசல்ட் பார்ப்பாங்க, நீ சொல்லுமா சொல்லுமான்ட்டு. நான் சொல்ல மாட்டேன். பையங்களும் பிள்ளைகளும் பொம்பளை பிள்ளைகளும் வந்து நிற்காங்க. கடைசியில் எங்கள் அம்மா சொல்லிடு எப்படியும், சரி பாசனம் நல்லா தானே இருக்கும் அப்படின்ட்டு நம்பரை சொன்னால் எல்லா பிள்ளைகளும் கை தட்டி சிரிச்சிட்டு போகிறாங்க. போப்பில் நீ ஃபெயிலு, உன் நம்பர் இல்லை. எங்கள் அம்மா சொன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே ஓடலை. அப்படி எங்கள் அம்மா மலைச்சி நிற்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு தூத்துக்குடியில் ஒரு ஹாஸ்டலில் சேர்ந்து எவ்வளோ பணம் கொடுத்து காலையில் 7 மணிக்கு 10 கிலோமீட்டர் தூத்துக்குடிக்கு எங்கள் ஊருக்கும் 10 கிலோமீட்டர் நடந்து 7 மணிக்கு எங்கள் ஐயா கஞ்சி வச்சு துவையல் வச்சு கொண்டு வருவாங்க. எனக்கு 7:15 மணிக்கு எங்கள் பார்லரில் உங்களை கூப்பிடுறாங்க, யார் தருவிக்குளம் அப்படின்ட்டு. அப்படி நான் 7 மணிக்கு யார் வருவா, பஸ்ஸே கிடையாது அப்போ எங்கள் ஊருக்கு. பார்த்தேன் எங்கள் ஐயா ஒரு தூக்குச்சிட்டி நிறையா கஞ்சி வச்சு இவ்வளோ துவையல் வச்சு கொண்டு வந்துருப்பாங்க, கையில் பணம் கொடுத்துட்டு போவாங்க. அப்படிலாம் நம்ம ஐயா படிக்க வச்சோமே எப்படி. எங்கள் அம்மாவுக்கு அப்படி ஒரு கவலை. அப்போ நான் எங்கள் அம்மா ரொம்ப ஏசுனாங்க. அப்போ நான் எங்கள் ஐயா வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. என் வீட்டுக்குள்ளே போனேங்க. ஐயா கிச்சனில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஐயா அப்படின்னேன், என்னம்மா அப்படின்னு. ஐயா நான் ஃபெயில் ஆகிட்டேன் ஐயா அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் ஐயா ஒரு வார்த்தை சொன்னாங்க தெரியுமா, நீ இருக்கல்லம்மா, நீ இருக்கல்ல அது போதும் எனக்கு, நீ போதுமா, ஒன்றும் இல்லை. எங்கள் ஐயா சொன்னாங்க எனக்கு. நான் எங்கள் அம்மா சொல்கிறேன், நான் எங்கள் ஐயாட்ட சொல்லிட்டேனே அப்படின்னு. அந்த வயசில் நம்ம 10th ஃபெயில் ஆகிட்டோம். நம்ம தலையெழுத்து எப்படிங்கிற அந்த ஒரு அறிவு கூட இல்லை. கணக்கில் 22 மார்க்கு ஃபெயில். ஆனால் கடந்த நாளில் ஒரு மீட்டிங்கில் நான் அங்கே நிற்கும்போது எனக்கு அதை நினச்சி தான் கண்ணீர். இப்போ காண்கின்ற தேவன் ஜெபக்குள்ளே இருந்து ஒரு சிஸ்டர் பேச வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ பெரிய பரிசுத்தவான்கள், சர்வ சங்கை சபை, 1000 தூதர்கள் சேவிக்கிற ஆபேலை பார்க்கிலும் நமக்காக பரிந்து பேசின இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கும் சமீபமாய் வந்து சேர்ந்தீர்களே. நான் இடத்துல இருந்து அந்த புல்பீட்டுக்கு நான் போகும்போது எனக்குள்ள இந்த வார்த்தை கடந்து வந்துச்சு. அப்போ நான் இதில் வந்து நான் நின்று இந்த ஸ்டேஜை எல்லாம் பார்க்குறேன், மக்களை பார்க்குறேன். எனக்கு நம்ம 10th ஃபெயிலாம் அன்னைக்கு எல்லா பையங்களும் பிள்ளைகளும் கைதட்டி சிரிச்சுட்டு போனாங்களே. கர்த்தர் எங்கே கொண்டு வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். இப்போ உள்ள சூழ்நிலையை பார்க்காதீங்க, அவருடைய கிருபை உங்களை தாங்கி கொண்டே வருது. இங்கே வந்திருக்கீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் தான். எவ்வளோ பெரிய மீட்டிங் நம்ம சர்ச்சில் நடந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் கூட நீங்கள் வீட்டில் சோம்பேறியாக இருக்காம நீங்கள் வந்திருக்கிறது எதுக்கு அப்படின்னா, உங்களை நீதிமான் ஆக்குகிறவர் உங்களுக்கு பக்கத்தில் இருக்காரு. அது உங்களுக்கு தெரியணும்னு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. எங்களுக்கு யாருமே இல்லை, நாங்கள் பாவிய, எங்கள் தலைமுறைலாம் பாவம் செய்தவங்க, அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லி எங்கிட்ட யாருமே படிக்கலை, பட்டதாரியா இல்லை அப்படிலாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நீதிமான் ஆக்குறவர் நான் பக்கத்தில் இருக்கேன், அதை இன்னைக்கு போய் நீ கேட்டுட்டு வா. அல்லேலூயா. உங்களுக்கு துணை செய்கிறவர் உங்க பக்கத்திலே இருக்கார். எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்கள் பக்கத்திலே இருக்கிறார், சமீபமாய் இருக்கிறார். நான் அதனால வெட்கப்பட்டு போக மாட்டேன். அருமையானவர்களே, கர்த்தர் நாளை இன்னொரு வசனம் நான் சொல்லி முடிக்கிறேன். அடுத்த வசனம் 10வது வாசிங்க. இப்போ இங்க யாரு கர்த்தருக்கு பயந்து அவருடைய சொல்லை கேட்டு வெளிச்சம் இல்லாததினாலே இருட்டுலே நடக்கிறானோ. இருள் வந்து எப்படிப்பட்டதுன்னா கஷ்டமானது. அது ஒரு வியாதியா கூட இருக்கலாம், ஒரு திடீர்னு ஒரு பயமா இருக்கலாம். நீங்க சொல்லிருங்க, இந்த ஸ்கேனு, எக்ஸ்ரே ரிப்போர்ட்டு, சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ ஸ்கேன், இந்த மாதிரி ஃபைல்லாம் நான் தூக்கவே மாட்டேன். இந்த பிளட் டெஸ்ட், இந்த சோழியே இருக்கக்கூடாது. இந்த வேதத்தை தான் நான் தூக்கிட்டு அலைவனே ஒழிய எந்த ஃபைலையும் தூக்குறதுக்கு இந்த கையை நான் கொடுக்க மாட்டேன். உங்களுடைய வேதத்துக்கு தான் இந்த கையை கொடுப்பேன். உங்களை கையெடுத்து கும்பிட தான் இந்த கையை கொடுப்பேன். என் தேவனை ஆராதிக்க தான் இந்த கையை கொடுப்பேன். கைத்தட்டி பாட்டு படிக்க தான் இந்த கையை கொடுப்பேன். இந்த கால் உங்களுடைய ஆலயத்துக்கு தான், உங்களுடைய ஊழியத்துக்கு தான், உங்களுக்காக தான். ஏதோ ஒன்று நான் உங்களுக்காக செய்ய போறேன். அதனால இந்த கையும் காலும் எந்த ஃபைலையும் தூக்குறதுக்கு நான் அதுக்காக வெயிட்டிங் பண்ணி இருப்பதுக்கெல்லாம் நான் இல்லை. நான் உமக்கே என்னுடைய கைகளை கால்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டுமா, அப்படி அவர் மேலே படுத்துக்கிட வேண்டுமா. இதில் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க ஃபாதர் பாருங்க. கர்த்தரின் பலனானவர், அவரே என் கீதமானவர், மகிழ்ச்சி குரல் வெற்றியின் துணி எனது கூடாரத்தில். அல்லேலூயா. கர்த்தரின் பட்சத்தில் இருப்பதால் பயப்படேன். மனிதன் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும்? மகிழ்ச்சி குரல். இந்த நாள் நல்ல நாள், யெகோவா தந்த நாள், கலிகூர்ந்து மகிழ்ந்திடு, காரியம் வாய்க்க செய்வார். நீ மகிழ்ச்சி குரல் பாடு. ஃபாதர் எழுதியிருக்காங்க. அருமையானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். என்னை நீதிமான் ஆக்குறவர் எனக்கு சமீபமாய் இருக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்படேன் என்று அறிந்திருக்கிறேன். நான் வெட்கப்படவே மாட்டேன். என் ஆயுசு வரைக்கும் என் பிள்ளைங்க கர்த்தருடைய வருகை மட்டும் என் சந்ததி வெட்கப்பட்டே போகாது. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு பிராமிஸ் பண்றார். உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய 1000 காலத்தில் நம்முடைய சந்ததிக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம் என்பதை அறிந்திருக்கிறோம். என்னை நீதிமான் ஆக்குகிறவர் எனக்கு பக்கத்தில் இருக்காரு. அதனால நாங்கள் இனிமே யாரு
நீதிமான். உங்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டார், அக்கிரமத்தை மன்னித்து விட்டார், பாவங்களை மூடி போட்டு விட்டார், பாவங்களை எண்ணவே மாட்டாராம். நீங்க அந்த ஒரு மட்டும் வாசி முடிங்களா? சங்கீதம் 32:1-2. சங்கீதம் 32:1-2. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, சிலர் பாவத்தை மன்னிக்கிறாரு, சிலர் பாவத்தை மூடி போட்டுறாரு. எப்படின்னா இப்படி ஒளிச்சு வைக்கிறது. இந்த ஸ்கிரீனுக்கு பின்னால என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இப்ப தெரியுதா? இல்ல அப்படிதான் உங்க பாவத்தை மூடி போட்டார். நீங்க சொல்வீங்க, எப்ப நான் அன்னைக்கு இப்படி ஒரு தப்பு பண்ணல, கொஞ்சம் இப்படி கோபப்பட்டுட்டேன்ல, அப்படியா ஞாபகம் இல்லையா? ஏன்னா அவர் மூடி போட்டார்ல, மூடி போட்டதை பார்க்க முடியாது. எப்படி இந்த பின்னால உள்ளது என்ன செடி கொடி என்ன இருக்குன்னு நம்ம தெரியாதது போல நம்முடைய எல்லா அக்கிரமத்தையும் அவர் மீறுதலையும் மூடி போட்டு விட்டார். அடுத்து அக்கிரமத்தை எண்ணாது இருக்க நினைக்கவே இல்லையா? எப்படி நினைக்கவே இல்லை, எண்ணவே இல்லை. எண்ணாமல் அவருடைய நம்முடைய பாடுகளை அவர் எண்ணாமல் சகித்தார். இவ்வளவு பாடுபட்டேன். எனக்கு கடந்த நாள்ல தொடையில ஒரு ரொம்ப ஊரெல்லாம் எடுத்துச்சு. ஊரல் எடுத்து அப்படின்னா அது அப்படியே எலும்பு கிட்ட வலிச்சிட்டு நான் தாங்க முடியல. பிள்ளைகிட்ட மரமகிட்ட சொன்னா, ஐயோ என்ன ஏமாண்டுவா. அதனால நான் சொல்லவே இல்லை. ஆயில்மெண்ட் மட்டும் கேட்டேன். உடனே அந்த ஆயில்மெண்ட்டை எடுத்து தந்தா அதை விவரமா நான் சொல்லலை, என்ன பயந்துருவா. அப்படி எடுத்து அதை அப்படியே நான் பூப்போல படுத்துட்டேன். ஆனா அந்த வலி பார்த்தீங்கன்னா ஈரக்குலையே திருவிட்டு எனக்கு தாங்கவே முடியல. அப்ப நான் ஆண்டவரை நினைச்சேன். கன்னத்துல அடிச்சாங்க, தலையில முள்முடி சூட்டினாங்க, முதுகுல எல்லாம் அடிச்சாங்க, நெஞ்சில அடிச்சாங்க, விளாவில் அடிச்சாங்க, செவிட்டுல அடிச்சாங்க. எப்பா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? எனக்கு இந்த வலியே மறந்துட்டுங்க. அப்படியாக நமக்கு அவ்வளவு பாடுகளை சைத்தவர் உங்களுக்குன்னு துணையா இருக்காரு. நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்றார். பாவங்களை எண்ணாது இருக்கிறார், மூடி போடுகிறார், மன்னிக்கிறார். அதனால என் முகத்தை நான் கற்பாரை போலாக்குகிறேன். அவர் எனக்கு மிக சமீபமாக இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். காலைதோறும் இந்த ஒரு வசனம் சொல்றேன், காலைதோறும் எழுப்புகிறார். ஏசாயா 50:4. ஏசாயா 50:4. இளைப்படைந்தவன் கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்துள்ளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். காலைதோறும் கண்டிப்பா நம்ம எழும்பணும். எழுந்த உடனே கொஞ்ச நேரம் நீங்க ஒரு பாட்டு படிக்கணும். படிச்சு நீங்க கர்த்தரை தேடணும். அப்பதான் அவர் கேட்கும்படி நம்மளோடு பேசுவார், தடைப்படுத்துவார். பயப்படாத, கவலைப்படாத, கிட்டதான் இருக்கேன், பக்கத்துல தான் இருக்கேன், உன் பின்னாலதான் இருக்கேன். உன்னோட ஹோலி ஸ்பிரிட் காட், பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார், உதவி செய்வார். நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீனும் உன் சந்ததியும் என்றென்றைக்கும் நீதிமான். காலைதோறும் எழுப்புவார். அருமையானவர்கள், காலை ஜெபத்தை நீங்க ஏறெடுங்க. கர்த்தர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். நம்ம வெட்கப்பட்டே போக மாட்டோம். இந்த மாசத்துல இருந்து உங்களுடைய காரியங்களை இயேசுப்பா தம்முடைய மிகுந்த கிருபையினால வெற்றியடை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேசிக்கிறவங்க நல்ல பிதாவை மே துதிக்கிறோம். தம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தரலாம். எங்களுக்கு நீர் துணை செய்கிறபடினால, நீர் எங்களுக்கு ஆண்டவர் எங்க கூட இருப்பதனால, எங்களுக்கு ரொம்ப பக்கத்துல நீங்க இருக்கிறதுனால நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறோம். நாங்கள் உங்க மேல சாய்ந்து இருக்கிறோம். காலைதோறும் எங்களை எழுப்பும் போது நாங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க கிருபைத்தார். எங்களுக்காக நீர் அரசனாய் இருந்தும் நீர் கல்வாரியிலே அவ்வளவாய் பாடுகளை ஆண்டவரே சந்தித்தீரே. எங்களை நினைச்சுதான் ஸ்தோத்திரம். அதனால நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த நல்ல இரவு வேளையில எங்களை தரைமட்டு தாழ்த்தி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து என்றென்றைக்கு நீதிமானாக நிறுத்தி நீர் ஆசீர்வதிப்பீராக. சத்துருக்கள் பெருகட்டும், மித்திருக்கள் பெருகட்டும், ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். அதனால் என் முகத்தை நான் கற்பாரை போல் ஆக்கினேன், அவர் என் பக்கத்தில் இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி தகப்பனே. வந்திருக்க ஒவ்வொருவரையும் இந்த அருமையான விடுதலையின் இரவு ஜெப கூட்டம் நடத்துகிற தம்முடைய பிள்ளைகளையும் அடிமையை எங்களுடைய குடும்பங்களையும் இந்த ஊழியத்தையும் இந்த வார்த்தைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசின கர்த்தர் துதிப்போம், ஸ்தோத்திரம்ப்பா. நல்ல வார்த்தை கர்த்தர், நல்லப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய துணை. ஹல்லேலூயா. இயேசு நம்மோடு இருக்கின்றார், நாம் எதற்கும் பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. ஒரு 2 சின்ன ஜெப குறிப்பு ஜெபித்து நம்ம முடிக்கலாம். நம்முடைய கீபோர்டு வாசிக்கும் தாத்தாவுடைய மனைவி கடந்த நாளில் இறந்துட்டாங்க. அவங்க 55 வயசு திருமணம் வாழ்ந்தாங்க, சமீபத்தில் இறந்துட்டாங்க. அவங்களுடைய
ஆறுதலுக்காக நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். அவங்க இனி வருகின்ற காலங்களில் அவங்களுக்கும் ஹார்ட்டில் பிரச்சனை, பயங்கர உடம்பு சரீரம் பலவீனப்பட்டு பாதிக்கப்பட்டு அந்த கிருபையால் அவங்க இந்த நாளையும் ஓடிட்டுருக்காங்க. ஹல்லேலூயா. தாத்தாக்கு வயசு 70 வயசுக்கு மேலே இருக்கும். நல்ல உடல் பலத்தை ஆண்டு கொடுக்கணும், மன தைரியத்தை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தவங்களை பலப்படுத்தணும். நம்ம அவங்களுடைய ஆறுதலுக்காக அவங்களுடைய 2 பெண்கள் 2 பேரும் திருமணம் முடித்து ஒரு மகள் கூட அவங்க இருக்கிறாங்க. நல்ல சமாதானத்தை கற்றுக் கொடுக்கணும். தாத்தாக்கா ஜெபிங்க. இன்னொன்று என்னுடைய அண்ணன் பேரன், எங்கள் அப்பா வழி சொந்தம், 1 வீட்டு பெரியப்பாவோட பையன், 1 வயது குழந்தை, பெண் குழந்தைக்கு மிக சீரியஸாக GH ICUவில் வச்சிருக்கு. சாதாரண காய்ச்சல் வந்திருக்கு. அது வந்து மூளையை அஃபெக்ட் பண்ணிட்டு மூளை காய்ச்சல் மாறி இன்றைக்கு அந்த குழந்தை பேச்சு மூச்சு இல்லை, சாப்பிட முடியல, அதுக்கு எதுவுமே இல்லை. டாக்டர்ஸ் கைவிட்டாங்க, முடியாது நீங்கள் கொண்டு போங்கன்ட்டு. ஆனாலும் அந்த குழந்தையோட அந்த தம்பி, அவனுடைய அக்கா, அவங்க வந்து இந்துலேருந்து ரசிக்கப்பட்டவங்க. ஆண்டு ஏதாவது செய்வான்னு சொல்லி சமீபத்தில் எங்கள் அக்காட்ட சொல்லி என்கிட்ட பேச சொல்லி ஜெபிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த நாள் அந்த இன்றைக்கு இருக்கிற அந்த 1 வயது குழந்தைக்கு நம்ம ஜெபிக்க வரோம். தாத்தாவுடைய குடும்பத்துக்கு ஆறுதலுக்காக நம்ம ஜெபிக்க வரோம். ஹல்லேலூயா. நான் யாராவது ஒருத்தர் இந்த 2 குறிப்பை முன்னாடி வந்து ஜெபிக்கிறீங்களா? இந்த 2 குறிப்பு மனசு வச்சு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஜெபிக்காரீங்களா? யாராச்சும் ஒரு ஆள் என்னது நம்ம ஜெபம் நம்ம ஜெபித்து முடிப்போம். ஹல்லேலூயா. பார்த்தோடு கூட என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபம். சோதர இசப்பா, நன்றியோடு மீ துதிக்கிறோம் ஆண்டவரை, சோத்தரிக்கிறப்பா. மறுபடியும் உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறப்பா. இந்த நேரத்தில் கூட அப்பா தகப்பனே ஆண்டவரே இசப்பா, அந்த தன்னுடைய மனைவியை இழந்த ஆண்டவரே இசப்பா தகப்பனே தவிக்கிற அந்த மகனுக்கு ஆண்டவரே நீர் ஆறுதலாய் இருந்த ஆண்டவரே இசப்பா, இந்த வயதான நாட்கள் அப்பா தகப்பனே முதிர் வயதிலும் கனித்தந்து ஆண்டவரே நீ புஷ்டிமாய் இருப்பா என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா அந்த நாட்களை நான் உன்னை ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா தகப்பனே நீர் மகனை தாங்கி தப்புவித்து வழி நடத்தும்படியா செபிக்கிறப்பா. கொடுத்திருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கரம் ஆண்டவரே இசப்பா தகப்பனே மகனை பிடித்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறப்பா. ஆண்டவரே தகப்பனே ஒருவேளை தன்னுடைய மனைவி ஆண்டவரே இந்த உலகத்தில் இழந்தாலும் ஆண்டவரே இசப்பா கிறிஸ்துவாகி உண்மை ஆண்டவரே இசப்பா தகப்பனே மகன் உறுதியாய் பிடித்து கொள்ள தகப்பனே நீர் கிருபை கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் இசப்பா. இன்னுமாக தகப்பனே எனக்கு நீ ஆண்டவரே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே இயேசப்பா மகனுக்கு நீ துணை நின்று ஆண்டவரே இயேசப்பா வெட்கப்படாதவதென்று அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா நீர் குடும்பத்தை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இன்னுமாக தகப்பனே ஆண்டவரே இயேசப்பா சகோதரியுடைய ஆண்டவரே இயேசப்பா தகப்பனே அந்த சிறு குழந்தைக்காய் உம்முடைய சமூகத்தில் வருகிறப்பா. குழந்தையை நீர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே நீர் ஜீவன் ஆண்டவரே உம்முடைய ஜீவனை எங்களுக்கு நீர் கொடுத்தீரப்பா. ஆண்டவரே தகப்பனே நீங்க ஜீவன் ஆசையை ஊதி அப்பா எங்களுக்கு நீர் உயிர் கொடுத்த தகப்பன். இந்த நேரத்தில் அப்பா தகப்பனே ஆண்டவரே சப்பா ஒன்றும் இல்லாத அந்த குழந்தைக்கு அப்பா தகப்பனே உம்முடைய ஜீவன் ஆசத்தை நீர் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே தகப்பனே எப்பேற்பட்ட ஆண்டவரே சப்பா சத்ருவின் கிரியைகளா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா நாங்க இந்த நேரத்தில் அதிகாரத்தோடு ஜெபிக்கிறப்பா. உங்க வல்லமா அந்த இடத்துக்குள்ள கடந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த GH ஹாஸ்பிட்டலுக்குள்ள அப்பா நீர் போகும்படியாய் செபிக்கிறப்பா. ஒருவேளை பிரஜாதியின் மகளா இருக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரே நீ தேவன் என்பதை கண்டுகொள்ள அப்பா தகப்பனே ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே நீர் அந்த மகனுக்குள்ள ஒரு ஜீவ நாசத்தை நீர் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறப்பா. உலர்ந்த எலும்புக்கு உயிர் கொடுத்த தகப்பன் அந்த பிள்ளையின் ஆண்டவரே சப்பா தகப்பனே ஒவ்வொரு எலும்புக்குள்ளையும் நீர் உயிர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. ஆண்டவரே அன்று எளிய அந்த ஆண்டவரே அந்த மகனுடைய சரீரத்தில் படுத்து எழும்பும் போது அந்த மகனுக்குள்ள ஒரு உயிர் கொடுத்தீங்களப்பா. அதே போல தகப்பனே இன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற அந்த சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஒரு உயிரை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. அடுத்த மாதத்தில் உமக்கு சித்தமானால் இந்த இடத்துல குழந்தையோடு வந்து சாட்சியாயிடும் ஆண்டவரே பிள்ளைகள் பகிர்ந்து கொள்ள நீர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. நீங்க பொறுப்படுத்திக்கோங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே சொல்லுவோம், இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவார்.
ஆமென். ஹalleluya. ஹalleluya ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம் எல்லாரும்.